الحمد لله بالعز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، وذل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، وتفضل على المطيعين بلذيذ الإقبال، لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وهو الأول والآخر والظاهر والباطن الكبير المعتال. وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليما كثيرا. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதிலுள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் என்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால், உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சு நடக்கும்படி எனக்கு உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் முதன்மைப்படுத்துவது பொருளாதாரம் ஆகும். பொருளாதாரம் என்பது ஒரு தனி மனிதனுடைய, ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு சமூகத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுவது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். எந்தளவு ஒரு சமூகம் பொருளாதாரத்தில் உயர்கின்ற பொழுது அந்த சமூகம் எந்த சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த சூழலும் செல்வம் நிறைந்ததாக மாறுகின்றது என்பது ஒரு தியரியாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருவரும் சம்பாதிப்பதெல்லாம் காரணம், நான் இந்த உலகத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக, கவலையற்றவனாக, நிரந்தரமானவனாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அரிய சிந்தனையில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். யாரை எடுத்துக்கொண்டாலும், யாரிடமாவது கேள்வி கேட்க போனால் உங்களுடைய பொருளாதார நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? படித்து முடித்து விட்டீர்கள், இதற்கு பிறகு என்ன செய்ய போகின்றீர்கள்? என்ன தொழில் செய்ய போகின்றீர்கள்? என்ன தொழில் செய்கின்றீர்கள்? குடும்ப வருமானம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்கின்ற கேள்விகளே என்ன செய்கின்றது? எங்களிடம் இருந்து அதிகமாக வருகின்றது என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் திஜாரா என்கின்ற, வியாபாரம் என்கின்ற வார்த்தையை 9 இடங்களில் பயன்படுத்துகின்றான்.
இந்த 9 இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அடிக்கடி மறுமையை பற்றி பேசுகின்றான் என்பதை பார்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம், சூரத் ஃபாத்திரின் 29வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஷ்டமடையாத வியாபாரத்தை பற்றி பேசுகின்றான். வியாபாரம் என்றால் நாங்கள் நஷ்டமடைய கூடாது என்று விரும்புவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஷ்டமடையாத வியாபாரம் என்ன என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது, இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய திருமறையை எடுத்து நடக்கின்றார்களோ, அதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றார்களோ, வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, நாங்கள் அவர்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் யார் வழங்குகின்றார்களோ, யர்ஜூன திஜாரத்தின் லன் தபூர், அவர்கள் நஷ்டமடையாத வியாபாரத்தை எதிர்பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயங்கள் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே நஷ்டத்தை தராத வியாபாரம் என்று சொல்லி காட்டுகின்றான். என்னென்ன? ஒரு மனிதன் குர்ஆனை ஓதி அதனை எடுத்து நடப்பது, தொழுகையை நிலைநாட்டுவது, தர்மம் செய்வது, இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு ஒரு காலமும் பொருளாதார நஷ்டத்தை தராது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ஸஃபின் 10வது 11வது வசனத்தில் வியாபாரத்தை பற்றி பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், உங்களுக்கு நொம்பலமான வேதனையிலிருந்து ஈடேற்றம் தரக்கூடிய வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் சொல்லித் தரட்டுமா? அந்த வியாபாரம் நொம்பலமான வேதனையில் இருந்து உங்களை பாதுகாத்து விடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வதும், வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய பொருளினாலும் உங்களுடைய உயிரினாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்வதும், இவை 2ம் மிகச்சிறந்த வியாபாரம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வது, அதே போன்று எங்களுடைய பொருளாதாரத்தாலும் எங்களுடைய உயிராலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்வது, இவை 2ம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகின்ற வியாபாரம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் பார்க்கலாம், சூரத் தௌபாவின் 111வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மூமின்களை பற்றி பேசுகின்றான். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் மூமினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களிடமிருந்து வேண்டிக் கொண்டான் என்று சொல்கின்றான். நாங்கள் பொருளை வேண்டிக் கொள்வது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ இஷ்தரா மினல் மூமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், மூமின்களிடமிருந்து அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேண்டி எடுத்து விட்டான். பிஅன்ன லஹும் ஜன்னah, ஏனெனில் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி என்று சொல்லி காட்டுகிறான். யாரிடமிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேண்டி எடுக்கின்றான்? இஷ்தரா என்று சொன்னால் ஒருவர் விற்பார், விற்பவரிடம் இருந்து ஒன்றை வேண்டி எடுப்பதற்கு இஷ்தரா என்று அரபியில் சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாசகத்தை இங்கு பயன்படுத்துகிறான். இன்னல்லாஹ இஷ்தரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களிடமிருந்து வேண்டி எடுத்திருக்கின்றான். எதை வேண்டி எடுத்திருக்கின்றான்? அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவன் வேண்டி எடுத்திருக்கின்றான். ஏனெனில் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், சூரத்துல் பக்கராவின் 207வது வசனத்தில் ஒரு செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான். வமினன் நாஸ், மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள்,
யஷ்தரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக வேண்டி அவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அவர்கள் செலவழித்து விட்டார்கள். வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களோடு மிக இரக்கமாக நடந்து கொள்பவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் வசனத்தை பொறுத்தவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை கடக்கின்ற பொழுது சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அழுவார்கள். இந்த வசனத்தை தாண்டுகின்ற பொழுது வமினன் நாஸி மன் யஷ்தரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் செலவழித்தவர்களில் சில மக்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற இந்த வசனத்தை தாண்டுகின்ற பொழுது சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். இந்த சஹாபியார் பாரசீகத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சஹாபி. இவர்கள் பாரசீகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிறுபராயத்தில் ரோமர்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்கின்றார்கள். இப்படி வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் அடிமைகளாக கைது செய்கின்றார்கள். கைது செய்தவர்கள் ரோம் நாட்டுக்கு கொண்டு செல்கின்றார்கள். கைதியாகவே அடிமையாகவே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றார்கள். திடீரென ரோமில் இருந்து ஒரு குழுவினர் மக்கா நோக்கி பயணமாகின்றார்கள் வியாபாரத்துக்காக வேண்டி. அப்பொழுது அவர்களுக்கு அடிமையாக இருந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மக்காவுக்கு அழைத்து செல்கின்றார்கள். மக்காவுக்கு வந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ட அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்கின்ற நல்ல மனிதர் அவரை அடிமையாக வேண்டிக் கொள்கின்றார். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுதானுடைய நிலைப்பாடு என்ன என்று கேள்வி கேட்கின்றார்கள். காரணம், அந்த அளவுக்கு சிறந்த மனிதர், நல்ல பண்புள்ள மனிதர், ஜவ்வாத் என்கின்ற பெயரை எடுத்தவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவருடைய அனைத்து செயற்பாடுகளும் அவ்வளவு நல்ல செயற்பாடுகளாக இருக்கும். ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்கின்ற ஒரு ஒப்பந்தம் கூட அவருடைய வீட்டில் நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டார்கள். அப்படி மிகவும் பிரபல்யமான நல்ல மனிதர் இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வேண்டிக் கொள்கின்றார். இவர் அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்பவரோடு வியாபார பயணங்களில் ஈடுபடுகின்றார். அவரிடம் இருந்து வியாபார நுணுக்கங்களை எல்லாம் படித்துக் கொள்கின்றார். மிக விரைவாக வியாபார நுணுக்கங்கள், வியாபாரம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்ட போது அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் இதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். ஒரு அடிமை இவ்வளவு வேகமாக வியாபாரத்தை பற்றி அறிந்து கொள்வதா என்று விட்டு ஆச்சரியப்பட்ட அவரே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்து விடுகின்றார். நான் உங்களை விடுதலை செய்து விட்டேன், நீங்கள் இனி வியாபாரம் விரும்பியது போன்று செய்யலாம், நீங்கள் சுதந்திரமான ஒரு மனிதன் என்ற பொழுது சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட ஆரம்பிக்கின்றார்கள். மக்காவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இடம்பெற்றார்கள். ஒரு நாள் ஷாமுக்கு பொருட்களை வேண்டி வருவதற்காக வேண்டி செல்கின்றார்கள். ஷாமினுடைய சந்தையில் ஒரு செய்தியை கேள்விப்படுகின்றார்கள். முஹம்மது என்பவர் மக்காவில் இருக்கின்றார், அவர் நல்ல விடயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்கின்றார், உறவை பேணி நடக்க வேண்டும் என்று சொல்கின்றார்,
சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்கின்றார். மற்றவர்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் மற்றவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அத்துமீறக்கூடாது என்று சொல்கின்றார் என்று நல்ல விடயங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் அவர் சொல்லி தன்னை நபி என வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று ஷாமில் வியாபார நிலையத்தில் இருக்கின்ற பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவிமடுக்கின்றார்கள். மக்காவுக்கு வருகின்றார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை கேட்டறிந்து அல் அர்கம் இப்னு அல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். வந்தவர்கள் கதவு திறக்கப்படவில்லை, வெளியில் நிற்கின்றார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகின்றார்கள். இருவரும் சந்தித்துக் கொள்கின்றார்கள், இருவரும் பேசுகின்றார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்துக்கு வருவதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் என்ற பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் மிகப்பெரிய செல்வந்தர் சொல்கின்றார், நானும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்துக்கு வர இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். சுப்ஹானல்லாஹ். இருவரும் ஒன்றாக இஸ்லாத்துக்குள் நுழைகின்றார்கள். இந்த செய்தி மக்காவில் பரவுகின்றது. நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், அதிகமாக மக்கா குறைஷிகளால் வேதனை செய்யப்பட்டவர்கள் 7 பேர் இருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக நாங்கள் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுவோம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுவோம். இரண்டாவதாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லுவோம். மூன்றாவதாக சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர் அவ்வளவு சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். இந்த செய்தி சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த போது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். இதனை அவதானித்த சில மக்கத்து குறைஷிகள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மறைத்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு முன்னிலையில் வந்து நின்று சொல்கின்றார்கள், சுஹைபே, நீங்கள் இந்த மக்காவுக்குள் எப்படி வந்தீர்கள் என்பதை மறைந்து விடாதீர்கள். அதைதனா சல்ஊகன் லா மால லக், எங்களிடம் வருகின்ற பொழுது ஒரு பிச்சைக்காரனாக நீ இங்கே வந்தாய். லா மால லக், உங்களிடம் எந்த ஒரு திர்ஹங்களோ தீனார்களோ கிடையாது. ஃபகதுர மாலுக இந்தனா, எங்களுடைய பொருளாதாரம் உன்னுடைய கையில் வந்தது, அதனால் நீ செல்வந்தனாக மாறினாய். ஆகவே நீ மக்காவை விட்டும் வெளியேறவே முடியாது என்று சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூழ மக்கத்து குறைஷிகள் நின்று கொள்கின்றார்கள். அப்பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகின்றார்கள், உங்களில் மிகச்சிறந்த வீரன் நான், என்னிடம் இருக்கின்ற வாள் உடைகின்ற வரைக்கும் நான் இந்த இடத்திலே போராடுவேன் என்று சொன்னபோது மக்கத்து குறைஷிகள் சொல்கின்றார்கள், எந்த அளவுக்கு சுஹைப் நீ போராடுவாய்? சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், என்னுடைய உயிர் போகின்ற வரைக்கும் நான் போராடுவேன் என்கின்றார்கள். மக்கத்து குறைஷிகள் அதிகமாகின்றார்கள். சில இளைஞர்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்கின்றார்கள். அப்பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள், இங்கு இருப்பவர்கள் என்னுடைய பொருளாதாரத்தை விரும்புகின்றார்கள் என்பதை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அரஐதும் இன் தஃபஅது இலைக்கும் மாலி அத்தஹல்லூனி அன் சபீலி, நான் என்னுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு தந்தால் என்னை நீங்கள் விட்டுவிடுவீர்களா அப்படி என்று கேட்கின்றார்கள். வந்தவர்கள் சொல்கின்றார்கள், பொருளாதாரம் முழுமையாக தரப்பட்டால் உன்னை நாங்கள் விட்டுவிடுவோம் என்று சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னென்ன பகுதிகளில் என்னுடைய பொருளாதாரத்தை திர்ஹங்களையும் தீனார்களையும் புதைத்து வைத்திருக்கின்றேன், இன்ன இடத்தில் இன்ன பொருட்கள் இருக்கின்றது என்று அப்படியே அடையாளப்படுத்துகின்றார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் அவர்களிடம் இருந்த பொருளாதாரத்தை
அவர்களிடம் இருந்த திர்ஹம் தீனார்கள் போன்ற எல்லாவற்றையும் ஒவ்வொரு இடத்திலும் புதைத்து விட்டு வருகின்றார்கள். ஒரு காலம் வந்தால் மீண்டும் வந்து அதனை எடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்தில் புதைத்து விட்டு வருகின்றார்கள். ஆனால் மக்கத்து குறைஷிகள் அதனை தந்தால் தாம் விடுவோம் என்ற பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதையெல்லாம் அடையாளப்படுத்துகின்றார்கள். இன்னின்ன இடங்களிலெல்லாம் இருக்கின்றது என்ற பொழுது அங்கிருக்கின்ற இளைஞர்கள் கேட்கின்றார்கள், அந்த குறைஷிகளிடம் கேட்கின்றார்கள், இவர் சொல்வது பொய்யாக இருந்தால் இன்னென்ன இடங்களில் இருக்கின்றது என்று சொல்கின்றார். அங்கு சென்று நாங்கள் தோண்டி பார்த்து அந்த இடத்தில் அவை இல்லை என்று இருந்தால் நாங்கள் ஏமாந்தவர்களாக போய்விடுவோமே. அப்படி என்ற பொழுது அங்கிருந்தவர்கள் அந்த இளைஞர்களுக்கு சொல்கின்றார்கள், ஃபஇன்ன முஹம்மத் லா யக்திப், முஹம்மதை பொறுத்தவரைக்கும் அவர் பொய் சொல்லாதவர். அவரை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களும் பொய் சொல்லாதவர்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த குறைஷிகள் முஸ்லிம்களை அடையாளப்படுத்துகின்றார்கள். எப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள் என்று தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், முஹம்மத் பொய் பேசாதவர், அவரை பின்துயர்பவர்களும் பொய் பேச மாட்டார்கள். ஆகவே சுஹைப் சொல்வது உண்மை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மேலாடையை கலட்டுகின்றார்கள். கலட்டி மேலாடையை உதறுகின்றார்கள். உதறிவிட்டு சொல்கின்றார்கள், மக்காவினுடைய தூசு கூட நான் மதீனாவுக்கு எடுத்துச் செல்வதற்கு விரும்பவில்லை என்று விட்டு அந்த ஆடையை கொடுக்கின்றார்கள். கீழாடையை பார்த்து சொல்கின்றார்கள், மதீனாவுக்கு எப்பொழுது நான் சென்றடைகின்றனோ அப்பொழுது என்னுடைய இந்த கீழாடை மக்காவை வந்தடையும் என்று சொல்லிவிட்டு மதீனாவை நோக்கி மக்காவில் இருந்து சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை வந்தடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சலாம் சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரபிஹல் பைஉ யா அபா யஹ்யா, ரபிஅல் பை, அபூ யஹ்யாவே உங்களுடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது, உங்களுடைய வியாபாரம் இலாபமானதாகிவிட்டது என்ற பொழுது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் யாராவது என்னை பற்றிய செய்தியை உங்களிடம் சொல்லிவிட்டார்களா என்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாஅ ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பற்றி ஓதுகின்ற ஒரு வசனத்தை சூரத்து பக்கராவின் 207வது வசனமாக எங்களுக்கு இறக்கி அருளினான். வமினன் நாஸி மை யஷ்தரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக வேண்டி தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் விட்டுவிட்டு வெறும் கையோடு மனிதர்களில் சிலர் மதீனாவை வந்தடைந்திருக்கின்றார்கள். வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத், அப்படியான அடியார்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நெருக்கமாக அவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதரே இந்த சுஹைபுக்கு சொல்வீர்களாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். சுப்ஹானல்லாஹ். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை தாண்டுகின்ற பொழுதெல்லாம், இந்த வசனத்தை கேட்கின்ற பொழுதெல்லாம் விம்மி விம்மி அழுவார்கள் என்கின்ற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். வியாபாரத்தில் சிறந்த வியாபாரம் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வியாபாரம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான் என்பதை ஒரு காலமும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள்.
ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்து விட்டான். இந்த மனிதன் யார்? இதா பாஅ வ இதா இஷ்தரா வ இதா கதலா, அவன் வாங்கினாலோ விற்றாலோ கடன் கொடுத்தாலோ அதில் தயாளத்தன்மையோடு நடந்து கொள்வான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 2076வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். யார் இந்த மனிதன்? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு தொடர்ச்சியாக அருள் புரிய வேண்டும்? அவர் ஏதாவது ஒன்றை விற்றால் அல்லது வேண்டினால் அல்லது கடன் கொடுத்தால் அதில் தயாளத்தன்மையோடு நடந்து கொள்வார். நாங்கள் பார்க்கலாம், இன்றைய காலத்தில் அதிகமாக நாங்கள் இந்த தயாளத்தன்மை என்பதை காண முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கலாம். ஒருவர் கடன் கொடுக்கின்றார், கடன் வேண்டியவர் உண்மையிலேயே அந்த கடனை கொடுக்க முடியாத சூழலுக்கு வருகின்றார். கடன் கொடுத்தவர் வற்புறுத்தி கேட்பார், திரும்பவும் கேட்பார். அந்த கடன் வேண்டியவர் தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு முயற்சி செய்வார். கஷ்டத்தில் இருக்கின்றார் என்று தெரியும். ஆனால் இந்த கடன் கொடுத்தவர் அவரோடு தயாளத்தன்மையோடு நடந்து கொள்வதற்கு முன்வருவது கிடையாது என்பதை பார்க்கலாம். தந்துதான் ஆக வேண்டும். 1 ரூபாய் கூட அதில் இருந்து நான் உங்களுக்கு அவகாசம் தரமாட்டேன் என்று நடந்து கொள்கின்ற விடயத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோமா இல்லையா? இன்று அதிகமாக நடக்கின்றதா இல்லையா? கடன் வேண்டுபவரும் ஏமாற்றக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் ஒரு மனிதனை விசாரிப்பான். அந்த மனிதனிடம் கேட்பான், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீ என்ன நல்லமல் செய்தாய் என்று கேட்பான். அந்த மனிதனிடம் எந்த ஒரு நல்ல பண்புகளும் இருக்காது, எந்த ஒரு நன்மையான காரியமும் இருக்காது. அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நான் அதிகமாக கடன் கொடுத்திருக்கின்றேன். அந்த கடனை வேண்டுவதற்காக வேண்டி என்னுடைய வேலையாட்கள் செல்கின்ற பொழுது அவர்களிடம் ஒன்று சொல்லுவேன், அவர்களிடம் வற்புறுத்தி கடனை நீங்கள் கேட்க வேண்டாம். அவர்கள் கடனை உங்களிடம் திருப்பி தருகின்ற பொழுது மீதமாக ஏதாவது அவர்கள் தராமல் மிஞ்சினால் அதனை மன்னித்து விடுங்கள். அவர்களிடம் அவர்களை கஷ்டப்படுத்தாதீர்கள், வற்புறுத்தாதீர்கள் என்று நான் சொல்லி அனுப்புவேன். யா அல்லாஹ், இது நான் செய்த நல்லமலாக இருக்கலாம் என்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். தயாளத்தன்மையோடு உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீ நடந்து கொண்டாய், ஆகவே உனக்கு நான் வழங்குகின்ற தயாளம் என்னவென்று தெரியுமா? சொர்க்கமாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு நல்ல அமல், ஒரே ஒரு நல்ல விடயம், தயாளத்தன்மையோடு நடந்து கொண்டதற்காக வேண்டி அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாங்கள் பார்க்கலாம், சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தில் எப்பொழுதும் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். வியாபார பொருளை அவர்கள் சம்பாதித்ததை உண்மையாகவே அவர்களிடம் அடையாளப்படுத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பொருந்திக் கொண்டான், அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வேண்டிக் கொண்டான் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றான். வியாபாரம் செய்கின்ற பொழுது உறவுகளே, எப்பொழுதும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். சத்தியமிட்டு ஒரு பொருளை விற்க கூடாது. வல்லாஹி, இந்த பொருளை இன்ன விலைக்கு வேண்டினேன், வல்லாஹி இந்த பொருள் இன்ன பொருள் ஆகும் என்று சத்தியமிட்டு ஒரு பொருளை விற்க கூடாது. அப்படி விற்பார்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான்,
பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மறுமையில் நொம்பலமான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று பொருளாதார நெருக்கடி அதிகமாகின்ற பொழுது சுஹைப் இப்னு ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை அழகாக சொல்லி காட்டுகின்றான். வமன் குதிர அலைஹி ரிஸ்க், யாருக்கு பொருளாதார நெருக்கடி வருகின்றதோ ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து அவர் தர்மம் செய்யட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, நிதர்சனமான உண்மை இது, நிதர்சனமான உண்மை இது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிலிருந்து தர்மம் செய்யுங்கள். எவ்வளவுதான் உச்சகட்ட நிலையில் இருந்தாலும் நாங்கள் தான் தர்மத்தை பெறுவதற்கு தகுதியான நிலையில் இருக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து செலவழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பொருளாதார நெருக்கடியை அப்படியே இல்லாமல் செய்கின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம் உஸ்மானியருடைய ஆட்சி காலம், உஸ்மானிய ஆட்சி காலம் முஸ்லிம்களுடைய அந்த பொருளாதாரம் எப்படி இருந்தது என்று தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்ததும் அவர்களுடைய ஒட்டகை 3 இடங்களில் படுக்கின்றது. நாங்கள் 2 இடங்கள் என்று அறிந்திருக்கின்றோம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாயலை கட்டுவதற்காக வேண்டி ஒரு இடத்தில் படுக்கின்றது. இன்னொரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு இடத்தில் அது படுக்கின்றது. இன்னொரு இடத்தில் போய் படுக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹாதா சூக்குக்கும், இதுதான் உங்களுடைய வியாபார தளம் என்று சொன்னார்கள். நீங்கள் பொருளை வேண்டும் விற்க வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்துக்குத்தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒரு சந்தையை நிறுவினார்கள். இந்த நிறுவல் உஸ்மானிய ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து வந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு சந்தைகள் எல்லாம் கண்ட இடங்களில் எல்லாம் வியாபார தலங்கள் திறக்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள். எப்பொழுது உஸ்மானிய ஆட்சி வீழ்ந்ததன் பிறகு சுப்ஹானல்லாஹ், மெய் சிலிர்க்கக்கூடிய வரலாறு தான் இறுதியான அந்த வரலாறு. உஸ்மானிய ஆட்சி காலத்தில், அந்த பேரரசினுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் வியாபார சந்தைக்கு வருவார்கள். வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஃபஜ்ர் தொழுதுவிட்டு அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறுவார்கள். ஃபஜ்ர் தொழுதுவிட்டு வீடுகளில் இருந்து வெளியேறுவார்கள். வெளியேறுகின்ற பொழுது அவர்களுடைய மனைவிமார் சொல்லுவார்கள், இத்தகில்லாஹ் ஃபீனா, எங்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதிப்பதெல்லாம் எங்களுக்காக வேண்டி அந்த சம்பாத்தியங்கள் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். எங்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் சொல்லி அனுப்புவார்கள். கடைக்கு வந்தவர்கள் அவர்களுடைய கடையை திறந்துவிட்டு அவர்கள் இருக்கின்ற கேஷியரில் இருக்கின்ற அந்த கதிரை இருக்கின்றதல்லவா, அந்த கதிரையை கடைக்கு வெளியில் கொண்டு வந்து வைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், மெய் சிலுக்கக்கூடிய வரலாறு உறவுகளே. அவர்களுடைய அந்த இருக்கை, அந்த கதிரையை கடைக்கு வெளியில் கொண்டு வந்து எல்லோரும் வைத்து விடுவார்கள். யாராவது ஒருவர் கடைக்கு வந்து ஒரு பொருளை வேண்டுகின்றார், முதலாவது வியாபாரம் நடந்து விட்டால் அந்த கதிரையை அப்படியே உள்ளுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். எந்த இடத்தில் அவர்கள் உள்ளுக்கு இருப்பார்களோ கடைக்குள்ளுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். இரண்டாவது ஒரு நபர் வந்தால் கடையில் இருந்து வெளியில் எட்டி பார்ப்பார்கள். யாருடையாவது கதிரைகள் எடுக்கப்படாமல் இருந்தால் சுப்ஹானல்லாஹ், வந்தவரிடம் சொல்லுவார்கள், என்னுடைய சகோதரன் இன்னும் வியாபாரத்தில் ஈடுபடவில்லை,
அவரிடம் செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். சுபஹானல்லாஹ். இதுதான் இஸ்லாம் தூக்கி வைத்த வரலாறு. தன்னுடைய சகோதரனுக்கும் அதே பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வருபவரை அந்த கடைக்கு அனுப்புவார்கள். அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு அருள் புரிந்திருந்தான். அவர்களுடைய பொருளாதாரம், அவர்கள் ஜகாத் கொடுப்பதற்காக வேண்டி அவர்களுடைய ஊரில் யாரும் இல்லை என்று வெளியூருக்கு சுமந்து சென்ற வரலாறுகளை இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்து ஆச்சரியப்படலாம். அன்புக்குரிய உறவுகளே, இன்று போட்டியும் பொறாமையும் அதிகரித்து காணப்படுகின்றது. அவரை விட என்னுடைய பொருள் உயர்ந்ததாக இருக்கின்றது, என்னுடைய பொருள் தரமானது, அவருடைய பொருள், அவர்கள் இப்பொழுதுதான் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள், நாங்கள் பரம்பரையாக ஈடுபடுகின்றோம் என்றெல்லாம் பெருமை பாராட்டி எங்களுடைய பரக்கத்தை, எங்களுடைய அருளை நாங்களே இல்லாமல் ஒழித்துக் கொள்கின்றோம் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றது. எங்களுடைய பொருளாதாரம் தூய்மையான பொருளாதாரமாக, எங்களுடைய பொருளாதாரம் அருள் பெற்ற பொருளாதாரமாக, எங்களுடைய குடும்பம் அல்லாஹ்வினால் அருள் பெற்று வாழக்கூடிய ஒரு குடும்பமாக மாற வேண்டுமாக இருந்தால் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வாழ்க்கை வரலாறு எப்பொழுதும் எங்களுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இகாமிஸ் ஸலாஹ்.